அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பாமக பாஜக பொருந்தா கூட்டணி அப்படின்னு முதல்வர் திரு ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரு. அதிமுக தேமுதிக ராசியான கூட்டணி அப்படின்னு திருமிகு பிரேமலதா சொல்றாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணி முரண்பாட்டின் உச்சம் அப்படின்னு திரு ராமதாஸ் சொல்றாரு. இந்த பொருத்தமான கூட்டணியை யார் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். திமுகவிலிருந்து திரு மனுஷபுத்திரன் இணைந்திருக்கிறார். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினர் திரு முனவர் பாஷா இணைந்திருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு ரகு பங்கேற்றிருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், மனசில்லாம தான் ராமதாஸ் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறாரு, ஒரு பொருந்தா கூட்டணி பாமக பாஜக கூட்டணி அப்படின்னு முதல்வர் பேசுறார். எந்த அனுமானத்தின் அடிப்படையில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை முதல்வர் சொல்றார்? இல்லை, அதாவது வந்து பாமகவுடைய அந்த கூட்டணி வைக்கிற அந்த அணுகுமுறை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சிலபோது டக்குன்னு மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 2019 அதிமுகவோட அவங்க கூட்டணியில் போனாங்க, அதில் பாஜகவும் இருந்தாங்க. 2021 அதே கூட்டணி கண்டினியூ ஆச்சு. 14 கூட்டணி வச்சு வச்சாங்க, ஒரு இடத்துல தருமபுரியில் ஜெயிச்சாங்க. அதனால வந்து பாஜகவோட அவங்க வந்து தொடர்ந்து கூட்டணியில் இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதில் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, பாமகவுக்கு பாஜக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்றது முக்கியமான விஷயம். பாமக அவங்களோட ஓட்டை வாங்குறாங்க, அதுக்கு பாஜகவோட ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லை கூட இருந்த அதிமுக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுதான்றது முக்கியமான விஷயம். அது நடக்கலை. ஏன்னா பாமக ஓட்டு அவங்க வாங்கி அதிமுகவுக்கும் போகுது, அதிமுகவுக்கு கொஞ்சம் போகிறது, பாஜகவுக்கும் போகுமா? போலன்றத முக்கியமான விஷயம். ஏன்னா 2019 இவங்க வின் பண்ணல இல்லையா, இந்த கூட்டணி எதுவும் வின் பண்ணலை. பாமக அதிமுக பாஜக கூட்டணி வின் பண்ணலை. 2021 பார்த்தீங்கன்னா வட மத்திய மாவட்டங்களில் 92 தொகுதிகள் இருக்குது, சட்டமன்ற தொகுதிகள். அதில் 9 தொகுதிகளில் தான் அதிமுக கூட்டணி வின் பண்ணிது. அப்புறம் எவ்வளோ பாருங்கள், திமுக இந்த ஏரியாவில் தான் வந்து மேஜர் போர்ஷன் அவங்க வின் பண்ணாங்க. அதில் வந்து ஒரு தொகுதியில் தான் பாமக வின் பண்ணாங்க, 8 தொகுதியில் வந்து அதிமுக வின் பண்ணாங்க. ஸோ அதுலேயும் பாஜக எதுவும் வின் பண்ணல. ஸோ அந்த கூட்டணி ஒன்றா இருந்த கட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு வந்து பாமகவுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆகல. இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கும் போல், அந்த கட்சிக்கு இந்த கட்சிக்கும் போல் அப்படின்றது வேறு பல காரணங்களும் இருக்கலாம். அது 10.5% வந்து வட மத்திய மாவட்டங்கள் எடுக்காத இருக்கலாம், சேலம் தருமபுரியில் அது வந்து ஒர்க்காக இருக்கலாம். அது வேறு விஷயம். இந்த பொதுவாக ஓவராலாக பார்க்கும்பொழுது பாமக பாஜக கூட்டணி சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்கிறது அடிப்படையான விஷயம். கடந்த தேர்தலில் பார்க்கும்போது அந்த ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது அவங்க வெற்றியை கொண்டு வரலைன்றது முக்கியமான விஷயம். ஸோ அந்த வெற்றின்ற பார்வையில் பார்க்கும்போது அது பொருந்தா கூட்டணி, அது வெற்றி. கொள்கை அளவில் பாருங்க, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா, அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு பாமகவோட உயிர் மூச்சான ஒரு விஷயம். எந்தெந்த ஜாதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அந்தந்த ஜாதிக்கு நீங்கள் ஒதுக்கீடு கொடுக்கணுன்றது டாக்டர் ராமதாஸ் அவருடைய கொள்கை. அதை தொடர்ந்து அவர் வலியுறுத்திட்டே வர்றார். அந்த கொள்கையை வந்து இந்தியா முழுக்க இன்றைக்கி எதிரொலிக்குது ஜாதி வாரியான கணக்கெடுப்பு. அதில் வந்து பாஜகவுடைய ரோல் தெளிவாகவே இல்லை. ஜாதி வாரியான கணக்கெடுப்பு பண்ணுவாங்களா மாட்டாங்களான்ற விஷயத்த அவங்க பேசவே மாட்டேன்றாங்க. ஆனால் வந்து அதுக்கு மாறாக காங்கிரஸ் கூட்டணி அதை பேசிகிட்டு இருக்காங்கன்ற வேறு விஷயம். ஸோ பாமகவோட முக்கியமான கொள்கை சமூக நீதி தான் எங்களுக்கு உயிர், அதுதான் வந்து எங்களுடைய மூச்சு அப்படின்னு சொல்கிற பாமக ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஈவன் இந்த 10.5 வந்து நிற்கிறதுக்கு காரணமே டேட்டா இல்லாதனால தான் நிற்குது. ஆக்சுவலாக சுப்ரீம் கோர்ட் ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க, அது ஸ்டாலின் ஒன்று அதை நிறுத்தி வைக்கல, சுப்ரீம் கோர்ட் ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க, டேட்டா இல்லாத நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்போ டேட்டா வேணுன்ற போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமா, சென்சஸ் வேணும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும். அப்போ அதுக்கு வந்து பாஜக வந்து ப்ரெஷர் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து பாமக இருக்குது. அப்போது நீங்கள் கடந்த தேர்தலெல்லாம் வந்து அதிமுக கூட்டணி வைக்கும்போது 10 கண்டிஷன்லாம் போட்டு நீங்கள் கையெழுத்து போட்டு வாங்கினீங்கல்ல, அப்போ இந்த வாட்டி பாஜகவோட நீங்கள் கூட்டணி வைக்கும்போது என்ன கண்டிஷன் போட்டு என்ன வாங்கியிருக்கீங்க, சாதிவாரி கணக்கெடுப்புக்கு போட்டு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கியிருக்கீங்களா? ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அது பொருந்தா கூட்டணியான ஒரு விஷயம். ஆனால் ராமதாஸ் என்ன சொல்றாருன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் முரண்பாடான கூட்டணி அப்படின்னு அவர் விமர்சிக்கிறாரு. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு பல முரண்பாடுகள்லாம் இருக்குது சார். இடபிள்யூஎஸ் எடுத்துக்கோங்களேன், சிபிஎம்முக்கும் டிஎம்கேக்கும் ஒரே கருத்து கிடையாது. அவங்க இடபிள்யூஎஸ் ஆதரிக்கிறாங்க, காங்கிரஸும் ஆதரிக்குது, டிஎம்கே வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க. ஈழ பிரச்சனைகளில் கேட்க வேண்டாம், அதுலேயும் கருத்து வேறுபாடுகள்லாம் நிறைய இருக்கு. ஆனால் அதெல்லாம் வந்து இப்போது எலெக்ஷன்ஸில் வந்து முக்கியமான இஷ்யூ கிடையாது. இந்த திமுக கூட்டணி டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. இப்பெல்லாம் டிசைடிங் ஃபேக்டர் அது கிடையாது சார். அதெல்லாம் கடந்த தேர்தலில் பேசப்பட்டது, 2019 பேசப்பட்டது, 2021 பேசப்பட்டது, பலமுறை பேசப்பட்டது. இந்த தேர்தலில் வந்து முக்கியமான விஷயம் என்ன, இது கச்சத்தீவு இப்போ தானே பேசுகிறாங்க. கச்சத்தீவு தொடர்ந்து திமுகவுடைய தேர்தல் இதில் உறுதிமொழிகள் அது தொடர்ந்து இருந்துட்டு தானே இருக்குது. இப்போ 2009 நம்ம பேசுகிறது இல்லையே, 2009 எங்கே பேசுகிறோம், 2016 வரைக்கும் கூட பேசியிருந்தாங்க. 2019 அப்புறம் அதை பற்றி ஒன்றும் பேச்சு இல்லை. ஒரு இஷ்யூ வந்து தொடர்ந்து பல தேர்தல்கள் இஷ்யூவாக இருக்க முடியாது சார்.
இப்போ நீங்கள் கட்சித்தீவு எடுத்துக்கலாம். இது 49-50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்த இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் அண்டர் த பிரிட்ஜ். பாக்ஸ் ஜலசந்தியில் நிறைய கப்பல்லாம் போயிடுது. இனிமேல் நீங்கள் வந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்கள் அதை பேசிகிட்டே இருக்க முடியாது ஆக்சுவலாக வந்து. ஸோ இப்போ நீங்கள் பாஜகவுக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம், அது திமுக சரியாக அதை கவுண்டர் பண்ணலன்றது என்னோட அபிப்பிராயம். அதில் வந்து திமுக தரப்பில் வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது. ஏன்னா வந்து எமர்ஜென்சியில் 2வது அக்ரிமெண்ட் எமர்ஜென்சியில் போடப்பட்டது. திமுக ஆட்சியே அப்போ கிடையாது சார். அதை டிஃபெண்ட் பண்ணுறது கூட திமுக சரியாக பண்ண மாட்டேன்றாங்க. அது நடந்தது வந்து 26/3/76 31/3/76 திமுக ஆட்சி 31/3/76 திமுக ஆட்சி கலைஞ்சு போச்சு. 2வது அக்ரிமெண்ட் மெரிடைம் பவுண்டரி போடும்போது திமுக ஆட்சியிலேயே கிடையாது சார். திமுக ஆட்சியில் இல்லாத போது திமுக ஏன் பேசாமல் இருக்காங்கன்னு தெரியல. அது எஃபெக்டிவான கவுண்டர் அங்கே இல்லை. கட்சித்தீவு ஒரு விஷயம், அது பாஜக எடுத்திருக்காங்க. இந்த முரண்பாடுகளை கடந்தும் திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. அது என்னன்னா அந்த பாட்டம் லைன் வந்து மோடி வரக்கூடாதுன்ற விஷயம். பாஜக எதிர்ப்புங்கிற ஒரு புள்ளி தான் சார். பாஜக மீண்டும் வந்தால், மத்தியில் மீண்டும் வந்தால் அடிப்படை உரிமைகளை பறிக்கப்படும், மாநில கட்சிகளுக்கு ஆபத்து வரும், ஜனநாயகத்துக்கு ஒரு பிரச்சனை வரும் அப்படின்ற பாயிண்ட்ல வந்து இவங்க ஒன்றுபட்டு இருக்காங்க சார். இந்தியா கூட்டணி அப்படிதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதிமுக தேமுதிக ராசியான கூட்டணிங்கிறாங்கல்ல, அவங்களுக்குள்ள எப்படி இணக்கம் இருக்கா வேலை செய்யறதுல களத்துல? ரொம்ப சிரிப்பாக வருது எனக்கு. என்னன்னா எப்படி ராசியான கூட்டணி? நீங்கள் 2000 லெவலில் கூட்டணி வச்ச பிறகு தான் உங்கள் கட்சியை உடைச்சாங்க ஜெயலலிதா. என்ன ராசியான கூட்டணி? 10 பேர் இழுத்துன்னு போனாங்களே சார், தொகுதி பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு 10 பேர் எங்கே போனாங்க? உங்கள் கட்சியை உடைச்சது யாரு? அதை மறந்துட்டு ராசியான கூட்டணி எப்படி பேசுறீங்க? 2011 அப்புறம் நீங்கள் எப்போ அதிமுக கூட்டணி வச்சிங்க? 2019 தானே வச்சிங்க. நடுவில் என்ன பண்ணீங்க? 2014 2016 நீங்கள் எங்கே இருந்தீங்க? நீங்கள் ஒரு கூட்டணி வச்சிங்க ஒரு தடவை, அந்த கூட்டணிக்கு அப்புறம் உங்கள் கட்சியை ஜெயலலிதா உடைச்சாங்க. அது ராசியான கூட்டணியா? அது 2019 தோத்தீங்க, அது ராசியான கூட்டணியா? அது என்ன சார் பொருத்தம் பார்க்குறாங்க? திரு ரகு, யாருக்குள்ள இருக்கக்கூடிய ஹெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க இந்த 3 கூட்டணிகள்? பொருத்தன உடனே தமிழ்நாட்டில் வந்து முன்னேறின மாநிலமா இருந்தாலும் அந்த ஜாதக பொருத்தம் பார்க்காம திருமணம் யாருமே பண்றது இல்ல. இங்க இதுல ஆனா அரசியல வந்து அந்த பொருத்தம்லாம் கிடையாது. இது வந்து இது வந்து மேரேஜ் ஆஃப் இது கன்விக்ஷன். இது வந்து தொண்டர்களுக்கு இடையிலான மன பொருத்தம், மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ். இது மனசு பொருத்தம். இது வந்து அவங்க வந்து லாங் டேர்ம் பார்ட்னர்ஷிப்லாம் பார்க்கறது இல்ல கார்த்திகேயன். ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்கு அதெல்லாம் கிளியர் கட்டா அதுவாது நடக்கணும்ல. ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்ல. கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அன்புமணி ராமதாஸ் யாரோ 2026 பத்தி கேட்டபோது அதெல்லாம் பத்தி அப்புறம் பேசிக்கலாங்க. ஒரே நாள்ல காலையில வந்து இவங்க ஏடிஎம்கே கூட்டணி இருப்பாங்க அப்படின்னு பேச்சு போயிட்டு இருக்கு. மதியானம் வந்து அவங்க பிஜேபியோட இணைஞ்சிட்டாங்க. ஸோ அதனால வந்து நீங்க வந்து இந்த மாதிரி கன்விக்ஷன்லாம் எதிர்பார்க்கறது நம்மளுடைய தவறு. இந்த கூட்டணிகள்லாம் பாமகவை பொறுத்த வரைக்கும் ஓட்டை கொடுக்குறோம், ஆனா ஓட்டை தரமாட்டேன்றாங்க. அதிமுகவும் தர்றதில்ல, பாஜகவும் தர்றதில்லைன்னா அந்த கால்குலேஷன் என்ன லாபம்? ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்குது. அவர் 2009 சொல்லியிருந்தாரு. அதுல வந்து இவங்க வாஷ் அவுட். ஒரு தொகுதியில கூட ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்கும்போது அவர் ஜெயிக்கல. அவர் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ்லாம் கரெக்ட். 2019 வந்து ஏடிஎம்கே டெஸ்பரேட்டா இருந்தாங்க. எங்களுக்கு வந்து அந்த வட மாவட்டங்கள்ல இருக்கிற சில தொகுதிகளில் பிஎம்கேவோட சப்போர்ட் இருந்தால் தான் ஆட்சியை நிலைக்கும்னு அந்த டிரான்ஸ்பர் நடந்தது. உங்களுக்கு வந்து அந்த உதவினால அவங்க தப்பிச்சாங்க அந்த இடைத்தேர்தல், ஆட்சியை தக்க வச்சாங்க. ஆமா ஆமா, அது ஒரு அன்புமணி ராமதாஸ் சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கு. எங்களோட ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிட்டே இருக்கு. அதிமுகவுக்கு பாமக ஓட்டு கிடைக்கல, பாமகவுக்கு வரல, அதிமுக வரல. அது அந்த டிரான்ஸ்பர்ல பிரச்சனை இருக்குங்கிறத ஒரு கிளியர் கட்டா ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு. பட் வந்து அந்த மாறிக்கிட்டே இருந்தா தொண்டர்களை சோர்வடைஞ்சிருவாங்க. ஏதாவது ஒரு அதனுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும் இந்த தேர்தல்ல? பாஜகவுடனான கூட்டணியில பாமகவுக்கு பிரியன் சொன்ன மாதிரி அது முக்கியமான ஃபேக்டர். உங்களோட பிரெட் அண்ட் பட்டரே நீங்க வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்றீங்க. பிஜேபி பிரின்சிபலி அப்போஸ் டு இட். ஏன்னா இங்க வச்சாங்கன்னா, இங்க அதை செஞ்சாங்கன்னா கர்நாடகாவில் ஏற்கனவே எடுத்துட்டாங்க, அதை ரிலீஸ் பண்ணணும். அங்க வந்து லிங்காயத்ஸ் அண்ட் ஒக்காலிகாஸ் 2 பேருமே விடக்கூடாதுன்றாங்க. என்னன்னா எடுத்தது காங்கிரஸ், அது காங்கிரஸ்ல விடக்கூடாதுன்றாங்க. எடுத்த காங்கிரஸே வந்து டி.கே. சிவகுமார் வந்து ஒக்காலிக கம்யூனிட்டியை சேர்ந்தவர், அவர் விடக்கூடாது, அதை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்றாரு. லிங்காயத்ஸ் விடக்கூடாதுன்றாங்க. என்ன காரணம்னா உண்மை நிலவரம் தெரிஞ்சிருச்சுன்னா, உண்மையான அவங்களுடைய பாப்புலேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் பவர் குறைஞ்சிரும். நாங்க வந்து இத்தனை 1.5 கோடி 2 கோடின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பாதி எம்பி சீட்டை 2 கம்யூனிட்டிஸுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது வெளியில எக்ஸ்போஸ் ஆயிருங்கிற பயப்படுறாங்க. அதே மாதிரி பிரச்சனை தமிழ்நாட்டிலேயும் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால பிஜேபி அதுல ரொம்ப கிளியரா இருக்காங்க. ராகுல் காந்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நாங்க வந்து நாடு முழுவதும் கணக்கெடுப்பு எடுப்போம். அதுவே ஒரு எவல்யூஷன் பாருங்களேன். மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை இம்ப்ளிமெண்ட் செய்யாத ராஜீவ் காந்தி, காங்கிரஸ் கட்சியினுடைய வாரிசு ராகுல் காந்தி இதை வந்து பிரதானப்படுத்துறாரு. ஏன்னா நாட்டோட நிலைமை மாறிடுச்சு. ஏன்னா அந்த மண்டல் பாலிடிக்ஸுக்கு ஒரு எதிர்ப்பு தான் இந்துத்துவம்னு சொல்றாங்க. அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் போகுது, இந்த அப்பர் காஸ்ட் குரூப்புடைய கிரிப் ஆன் பாலிடிக்ஸ் அண்ட் அதர் ஸ்பியர்ஸ் போகுதுங்கிறதுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் வந்து இந்துத்துவ பாலிடிக்ஸ்னே சொல்றாங்க. மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எதிரானது.
இங்க அப்புறம் வந்து பிரியன் ஒரு விஷயம் சொன்னார் வந்து இந்த 10.5 நீங்க எங்களுக்கு இது பண்ண முடியுமா, அதுக்கு உறுதிப்படுத்த முடியும், அது முடியாது. அதுல பிரச்சனை வந்து டேட்டா கிடையாது, ஒரு தனி ஜாதிக்கு கொடுக்கவே முடியாது, ஒரு குழு ஜாதி குழுக்களுக்கு தான் நீங்க வந்து ரிசர்வேஷன் கொடுக்க முடியும். இப்ப மராட்டா கோட்டாவே ஏன் வந்து ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்னு சொன்னா, மராட்டா கம்யூனிட்டிக்கு மட்டும் கொடுக்க முடியாது, பிற்படுத்தப்பட்ட சாதிகள் குழுக்களுக்கு தான் கொடுக்க முடியும் அப்படின்ட்டாங்க. அது திரும்பவும் சட்டசபையில வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு 10.5% இடஒதுக்கீடு குறித்த எந்த உத்தரவாதத்தையும் பாஜக கிட்ட பெறாமலேயே பெற முடியாது, யாருமே கொடுக்க முடியாது, பெற முடியாதுன்றது ஒரு வாதம். குறைந்தபட்சம் அவங்க அதிமுக கிட்ட சார் சொன்ன மாதிரி 10 கோரிக்கைகளை ஒரு கோரிக்கையா முன் வச்சாங்க. நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ண டிஎம்கே கிட்ட இப்ப தொடர்ந்து அழுத்தம் வச்சாங்க. அது பிஜேபி பண்ணல, ஏன்னா நீங்க அந்த உத்தரவாதத்தை கேட்டு பெறல இல்ல பாஜக கிட்ட பாமக கூட்டணிக்கு முன்பு. ஆமா, அது அவங்க தொண்டர்கள் கேட்பாங்கல்ல. நம்ம வந்து இது தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கோம். இப்ப பிஜேபி வந்து பவர்ல இருக்காங்க 10 வருஷமா, அதை பத்தி பேசவே இல்ல, நாங்க அதை அறிவிப்போம்னு சொல்லவும் இல்ல, பிரின்சிபலி அப்போஸ் டு அந்த 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 ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிர் ராகுல் காந்தி சொல்றாருங்கிறதுனால இல்ல, அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து எதிராக நீதிமன்றம் நாடாளுமன்றம் ரெண்டுலயுமே அவங்க வந்து அவங்களுக்கு ஃபேவரபிளா இருந்தா ஓகே, இல்லைன்னா அவங்க அதை எதிர்ப்பாங்க. ஏன்னா நீங்க வந்து யூபி எல்லாம் பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களையே பிரிக்கிறாங்க அவங்க. இப்ப ஜாதவ்னு ஒரு கம்யூனிட்டி அதிக நம்பர்ல இருக்காங்க. சோ நீங்க அப்படி இருக்கீங்களா, நீங்க மாயாவதி பக்கம் போறீங்களா, நாங்க அதுலயே பட்டியலினத்துல மத்தவங்களாம் நாங்க வந்து ஒன்றிணைச்சு அவங்களுக்கு நாங்க இன்டர்னல் ரிசர்வேஷன் கொடுத்து அவங்க ஓட்டை நாங்க வாங்க பார்ப்போம், இந்த மாதிரி கால்குலேஷன் போடுறாங்க. அப்படி இருக்கிற போது தலைமை கிட்ட ஒரு எண்ணம், பாமகவுல கூட்டணி நிலைப்பாட்டுல தலைமை கிட்ட ஒரு எண்ணம், தொண்டர்கள்ட்ட ஒரு எண்ணமாக இருக்கா? ஏன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் அங்க தான் நடக்கணும், இரட்டை நிலைப்பாடா இருக்கு. நீங்க வந்து இவர் ஏன் திரு ஸ்டாலின் பண்ணலன்னு கேக்குறீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி பேசவே இல்லை. 10% அவசர அவசரமா பண்ணாரு, தேர்தல் அறிவிக்கிற நாள் இன்னைக்கு பண்ணாரு, முறையா பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி என்னைக்காவது பேசியிருக்காரா அப்படின்லாம் சொல்றாரு. 10% பத்தி பேசியிருக்காரா அப்படின்னு அன்புமணி பேசுறாரு. அதே கேள்வி நீங்க பிஜேபி கிட்ட வைக்கல. நீங்க பிஜேபியோட சேர்ந்ததற்கான அந்த கொள்கை பிரகடனம் ஏதாவது என்ன கேடர்ஸ் என்ன யோசிப்பாங்க, பாமகவுடைய கேடர்ஸ் பாஜக கூட்டணியில என்ன யோசிச்சு வாக்களிப்பாரு, அவங்களுக்கு அந்த வாக்கு போகுமா போகாது, ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் அவங்களுக்கு. ஏன்னா நான் வந்து இப்போ அவங்க 98ல இருந்து பாத்தீங்கன்னா தேஞ்சிக்கிட்டே வராங்க. 2014 ஜெயிச்சது ஒரே ஒரு சீட்டு பாமக சொல்றேன். அப்புறம் வந்து 2009 வாஷ் அவுட், 2019 எதுவும் கிடையாது, 2016 இதுல எதுவும் ஜெயிக்கல, சட்டமன்ற தேர்தல் ஜெயிக்கல, 2021 கூட்டணியில சேர்ந்து ஜெயிச்சிருக்காங்க. நீங்க 96ல தனியாவே நின்று 4 சீட்டு ஜெயிச்சாங்க. அப்போ வந்து இருந்த பலம் இப்ப இல்லையோ, ஏன்னா அந்த ஆரம்பத்தில் ஒரு கன்விக்ஷன் இருந்தது, அது சரியோ தவறோ நாங்க வந்து வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும், அவர் கொடுத்த அழுத்தத்தினால தானே வந்து திமுக அரசு வந்து அந்த எம்பிசி கோட்டான கொடுத்தாங்க. அதெல்லாம் நம்ம மறுக்கவே முடியாது இல்லையா, அவர் செஞ்ச போராட்டம் அது சரி தவறுகளும் அடுத்த டிபேட். ஸோ அந்த ஒரு போராட்ட குணம் இல்லாம இந்த பக்கம் போவாங்களா அந்த பக்கம் போவாங்களா அப்படிங்கிற அந்த டில்லி டாலிங் வந்து டெஃபினட்டா தொண்டர்களை வந்து சோர்வடை செஞ்சிடும் இல்லையா. இப்ப அந்த கேள்வி கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு வாய்ஸ் இருந்ததுன்னா அவங்க கட்சி கூட்டத்துல பொதுக்குழு கூட்டம் அதெல்லாம் கேட்பாங்கல்ல. சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிராக இருக்கிற பிஜேபி நம்ம எப்படி சேர்ந்து நம்ம கேட்க முடியும்? திரு முனவர் பாஷா சார், ஒரே நிமிஷம் சார் சொன்னதுல ஒரு சின்ன கரெக்ஷன் தான். சுப்ரீம் கோர்ட் 10.5 நிறுத்தி வச்ச போது சொன்ன ஒரு விஷயம்னா, ஒரு குவாலிட்டேட்டிவ் டேட்டா குவான்டிடேட்டிவ் டேட்டா இல்லை அப்படின்றதான் அவங்க சொன்ன விஷயம். அதனால தான் நின்று இருக்கு. இல்ல மராத்தாவை இல்ல ஒரு இங்க வந்து அருந்ததிற்கு ஹரிசான்டல் ரிசர்வேஷன் கொடுத்துருக்கோம். அது யாரும் இன்னும் எந்த கோர்ட்லயும் சேலஞ்ச் பண்ணலையே. அருந்ததிற்கு ஹரிசான்டல் கோட்டா இருக்குல்ல, அந்த அந்த அவங்களோட கோட்டாக்குள்ள ஒரு கோட்டா முஸ்லிம்ஸ்க்கு அதே இப்ப ரிவ்யூ பண்றாங்க. இப்ப வந்து எஸ்பெஷலி அருந்ததியர் கிடையாது, ஆல் இந்தியா லெவல்ல வந்து நீங்க அந்த மாதிரி உள் ஒதுக்கீடு கொடுக்க முடியுமாங்கிறதே வந்து இப்ப அது ஓகே பண்ணலாம். பட் இதுவரையும் தமிழ்நாட்டில் அது போயிட்டு தானே இருக்கு, இதுவரை அருந்ததிற்கு போயிட்டு தானே இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, மராத்தா கோட்டாவை நிறுத்தினதுக்கு டெக்னிக்கல் காரணம் இதுதான். ஓகே சார், அது சொல்லிருக்கலாம் சார். சார் சொல்றது வந்து டேட்டாவை கொண்டு வந்த பிறகு நீங்க இந்த ரிசர்வேஷனை வந்து ஒதுக்கீடு செய்யுங்க, எந்த அடிப்படையில 10.5% இடஒதுக்கீடு, அதுதான் சுப்ரீம் கோர்ட் சொன்னது. இன்னும் பின்தங்கி இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் சொன்னது அதுதான், குவாலிட்டேட்டிவ் டேட்டா இல்லாதனால தான். பாஜகவோடு எந்த உடன்பாடும் ஏற்படுத்திக்காம அவங்க கிட்ட இருந்து இடஒதுக்கீடு தொடர்பான சாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பான உத்தரவாதத்தை வாங்காம பாமக கூட்டணி வச்சிருக்கிறதுல தொண்டர்கள் மத்தியில பாமகவுக்கு அதிருப்தினா ஓட் டிரான்ஸ்ஃபர் எப்படி நடக்கும்? என்ன இதுல கெயின்? அதாவது பாமகவை பொறுத்தவரை அதனுடைய தலைவர் டாக்டர் ராமதாஸ் ஐயாவும் இன்றைக்கு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற டாக்டர் அன்புமணியும் தான். அவர்கள் எதை சொல்லுகிறார்களோ அதை கேட்டு செயல்படக்கூடியவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள். நண்பர் ரகு சொல்லியிருக்கார், பிரியன்லாம் சொல்லியிருக்காங்க, தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது. அப்படி என்று சொல்லுகின்ற பொழுது
இந்த தேர்தலில் எப்படியாவது பாட்டாளி மக்கள் கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அடிமட்டத்தில் இருக்கின்ற தொண்டர்களுக்கு அந்த உணர்வு தான் வேகமாக இருக்கும். அது மட்டுமல்ல, அது இருக்கு. அந்த கூட்டணி வைக்கிறதன் மூலமாக பாமகவுடைய வாக்குகள் அதிமுகவுக்கு போகுது, பாமகவுடைய வாக்குகள் பாஜகவுக்கு போகுது. பரஸ்பர டிரான்ஸ்பர் நடக்கணும்ல. அதிமுக வாக்குகள் பாமக பாஜக வாக்குகள் வரல. இல்லை, இந்த தேர்தலை பொறுத்தவரை உருவாகி இருக்கின்ற இந்த கூட்டணி ஏற்கனவே நடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலே 2014 கூட்டணி அமைந்து அதில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் வெற்றி பெற்று இருக்கிறார், பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்று இருக்கிறார். எனவே இது பொருந்தாத கூட்டணி என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இது ஒரு இணக்கமான கூட்டணியாகத்தான் இருந்து மர்மமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சிஎம். எப்படி இந்த கூட்டணி அமைஞ்சதுன்னு ஒரு மர்மமாவே இருக்குன்ற அவருக்கு இது பொருந்தாத கூட்டணியா இருக்கும். ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணி பொருந்தும் கூட்டணி அவங்களுக்கு. ஏன்னா இலங்கை தமிழர்கள் 1.5 லட்சம் கொல்லப்பட்ட போது கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னு சொல்லி கூட்டணியை முறிச்சவங்க இன்னைக்கு அவங்க 2 பேரும் பொருந்தி இருக்காங்க. அது எப்படி பொருந்தி இருக்காங்க? எத்தனை வருஷமா பொருந்தி இருக்காங்க? இருந்தாலும் ராஜீவ் கடந்த மாதம் கூட ராமதாஸ் விமர்சிச்சாரு பாஜகவை. கடந்த மாதம் கூட அன்புமணி விமர்சிக்கிறார். அரசியல்ல நேத்து என்ன விமர்சிச்சாங்க, இன்னைக்கு நீங்க பிரேமலதா சொல்றாங்க அதிமுக தேமுதிக கூட்டணி ராசியான கூட்டணின்னு. நாட்டு மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. ஜெயலலிதாவை எதிர்த்து விஜயகாந்த் அவர்கள் அப்படியே அப்படி கடிச்சு பண்ண வேகங்கள் எல்லாம் யாரும் நாட்டு மக்கள் மறந்துருக்க மாட்டாங்க. அதுக்கு பின்னாடி தேமுதிகவினுடைய நிலைமை என்னாச்சு அது தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி என்பது எண்ணெயும் தண்ணியும் மாதிரி தான். பேசு பொருளாவே இல்லைன்றாங்க. இப்போ நீங்க கச்சத்தீவோ இல்ல ஈழத்தமிழர் விவகாரமோ நீங்க காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் முரண்பாடு வர்ற மாதிரி எலெக்ஷன்ல பேசு பொருளாகவே இல்லையே சார். அதாவது பேசு பொருளா இல்லைன்னா ஏன் அதை பத்தி பேசுறீங்க? ராமதாஸ் பேசு பொருளா இல்லைன்னா ஆமா சார், பேசு பொருள் ஆயிடுச்சு இல்ல? இல்ல பேசு பொருள் ஆயிடுச்சு இல்ல? பேசுனது பேசினாலும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சா இல்லையா? முதலமைச்சராகவே இல்லாதத பேசுறதுல என்ன லாபம்? நீங்க கச்சத்தீவு பேசு பொருள் இல்லைன்னா இந்தியாவினுடைய சொந்தமான, அதுவும் தமிழகத்துக்கு சொந்தமான ஒரு தீவை கொண்டு போய் இலங்கைக்கு ஒப்படைச்சு 10 வருஷமா என்ன பண்ணீங்கன்னு கேக்குறாங்கல்ல பாஜகவை. 10 வருஷமா என்ன பண்ணீங்கன்னு நீங்க தொடர்ந்து திமுக அதிமுக தேர்தல் இருக்கையில கச்சத்தீவை மீட்போம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, தொடர்ந்து மத்திய அரசாங்கத்துல திமுக அங்கம் வகிச்சு இருந்தது. என்னைக்காவது கச்சத்தீவை மீட்கணும்ன்ற எண்ணத்தில் இருந்தாங்களா? கேட்டிருக்காங்களா? இன்னைக்கு அதற்கான முயற்சியை பிரதமர் மோடி எடுக்கிறார். கச்சத்தீவை மீட்கணும்ன்ற எண்ணத்தோட செயல்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கான முயற்சி ஈடுபடும் போது திமுக செஞ்ச துரோகத்தை தமிழ்நாடு எப்ப ஈடுபட்டாங்க? சரி, நம்ம 10 வருஷத்துல எப்ப ஈடுபட்டாங்க சார்? இப்பதான் சார் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 10 வருஷத்துல இப்ப ஈடுபட்டாங்க சார். இப்பதானே சார் அதான் யோசிச்சிருக்காங்க. மீண்டும் அடுத்த முறை ஆட்சி பொறுப்புக்கு வருவாங்க. கண்டிப்பா அது கச்சத்தீவு கண்டிப்பா மீட்டு தீருவாங்க. டிபேட்டையும் திசை திருப்பிட வேண்டாம். தலைப்பு வேற. நீங்க தான் இப்ப கச்சத்தீவை பத்தி கேட்டீங்க. இல்ல பேசு பொருளாக இல்லையே இல்லன்னு அவர் சொல்றாரு. ஆனா பேசு பொருள் ஆயிடுச்சு இல்ல? இன்னைக்கு ஆக்க வச்சாச்சு. சரி, அரசியல் அதானே சார் செய்ய முடியும். சரி, ஓகே, ஆக்க வைக்க தானே முடியும். அது அதனுடைய பலன் தமிழ்நாட்டுக்கு கச்சத்தீவு இந்தியாவுக்கு கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சி. பொருந்தா கூட்டணின்றதுல இன்னொரு பார்வை என்னன்னா, பாமகவுக்கு வட மாவட்டங்கள்ல ஓட் பேங்க் இருக்கு, பாஜகவுக்கு கொங்கு மண்டலத்துல ஓட் பேங்க் இருக்கு. இதெல்லாம் பாக்கெட்டா அங்கங்க இருக்கு. இப்ப தேமுதிக மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக விரிந்த ஒரு ஓட் பேங்குங்கிறது பாஜகவுக்கு பாமகவுக்கு டெஸ்டடா இல்ல. அப்படின்ற போது இந்த ஓட் டிரான்ஸ்ஃபருங்கிறது எப்படி லாபம் கொடுக்கும் சார்? அதாவது நீங்க பழைய கதையே பேசிட்டு இருக்காது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்கு. எல்லா இடங்கள்லயும் நமக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் எடுத்து தானே நம்ம பேச முடியாது. பழைய கதையா இன்னைக்கு கண்கூடா இப்ப நீங்க தேமுதிகவுக்கு பழைய கதையை தானே சொன்னீங்க. கட்சியை உடைச்சது ஜெயலலிதா சார். அது இல்ல இன்னைக்கு தேமுதிக விஜயகாந்த் இருக்கும் போதே அந்த கட்சியை கொண்டு மறுபடியும் உயிரோட்டமாக்க முடியல. இன்னைக்கு அவர் இல்லாத சூழ்நிலையில பிரேமலதாவால அந்த அப்படி நினைக்காதீங்கன்றாங்க. 4 கட்சி தான் நாங்க இருக்கிறோம்லாம் நீங்க நினைக்காதீங்க. ரொம்ப ராசியான கூட்டணி. சார், ராசியான கூட்டணியா இல்லையான்றது தேர்தல் முடிவு வந்ததுன்னு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க எங்க போவாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியணும். ஆனா இன்னைக்கு ஏற்பட்டிருக்கிற பாரதிய ஜனதா கூட்டணி பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால எல்லா இடங்கள்லயும் கொடி கம்பங்கள் இருக்கு, கட்சிக்கு ஆள் இருக்கு, கிளை இருக்கு. அதனால ராசியான கூட்டணியா இல்லையா அதிமுக தேமுதிக கூட்டணி? சார், ராசியான கூட்டணின்னா பாரதிய ஜனதா கட்சி
பாமக, தமாக, நம்ம ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் சேர்ந்த கூட்டணி தான் சார் ராசியான கூட்டணி. தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் 3வது முறை பிரதமராக வர வேண்டும் என்ற எண்ண ஓட்டம் தமிழக மக்கள் மத்தியிலே உருவாகி கொண்டிருக்கிறது. திரு மணிகண்டன், கட்சியை உடைச்சது ஜெயலலிதா, தேமுதிகவை உடைச்சது ஜெயலலிதா. அதற்கு பிறகு தேமுதிக தொடர் வீழ்ச்சியை சந்திக்கிறாங்க. இடையில 2 தேர்தல்களில் கூட்டணியிலே இல்லை, அப்புறம் கூட்டணிக்கு வராங்க, திரும்ப கூட்டணியில இல்லை. இந்த மாதிரி மாறி மாறி தேமுதிக நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இதில் எந்த அடிப்படையில் அதிமுக தேமுதிக ராசியான கூட்டணி அப்படின்னா எப்படி ஓட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும் அந்த தொண்டர்கள் மத்தியில் கட்சிகளுக்கு இடையே? இல்ல, கட்சியை உடைத்தான் எப்படி சொல்லுவீங்க? மதிமுகவை திமுக வளர்த்துங்களா? மதிமுகவுல மறுபடியும் திமுக கலைஞர் சொல்லியா? அது ஒரு கட்சியிலிருந்து வெளியே வர வச்செல்லாம் கூட்டணியை முடிவு செய்ய முடியாதுங்க. இப்போ பாமக பத்தி பேசினாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி இப்ப திரு அன்புமணி ராமதாஸ் பேசுறாரு, 57 ஆண்டு கால திராவிட ஆட்சியை வீழ்த்தோங்கிறாரு. கூட யாரு இருக்கிறா? ஓபிஎஸ் தினகரன். யார் படம் போட்டுருக்காங்க பாருங்க, அம்மா படத்தையும் போட்டுருக்காங்க, எம்ஜிஆர் படத்தையும் போட்டுருக்காங்க. இது அசிங்கமாலியா மாதிரி பாருங்க. இது மிகப்பெரிய தவறு. இதுதான் மோசமான பொருந்தாத கூட்டணி. ஏன் முன்னுக்கு முரணா பேசுறது பாமகவுடைய வாடிக்கைங்க. அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் அப்படித்தான். நீ கடந்த காலத்துல காங்கிரஸ் கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்த போது நீண்ட காலமாக கூட்டணி இருந்ததுங்க. உண்மையை சொன்னா உழைக்கும் கை ஒரு பாட்டை பாடுவாங்க. அந்த கைன்னு வர்ற பாடையெல்லாம் பாடிட்டு போவாங்க. எம்ஜிஆர் பாட்டு பாடுவாங்க. மக்கள் கை சின்னத்தையும் இரட்டை இலை சின்னத்தையும் ஒன்றாக பார்த்தாங்க. இப்ப அந்த காலங்கள்லாம் மாறி கை சின்னம் கிடையாது காங்கிரஸுக்கு. 80ல தான் கொடுத்தாங்க. அவர் எம்ஜிஆருக்கு கை இருந்ததுங்க. எம்ஜிஆருக்கு கை இருந்தது போட்டாங்கன்றாரு. எம்ஜிஆருக்கு கை சின்னம் எனக்கு தெரியும். அதாவது இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி அந்த 10.5 இடஒதுக்கீடு பிரச்சனையில அதை கடுமையாக எதிர்த்தவர் தினகரனும் திரு பன்னீர்செல்வம் அவர்களை அருகில வைத்துக் கொண்டு ஏன் இந்த கேள்வி கேட்கல? திரு எடப்பாடி பழனிசாமி குறித்து கேள்வி கேட்கிற திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திரு ஓபிஎஸ் நிலைப்பாடு என்ன? ஏன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த 2-3 ஆண்டுகளாக பற்றி ஏன் பேசல? ஏன் சொல்லல? தினகரன் பற்றி ஏன் சொல்லல? கூட இருக்கிற ஒரு முத்தரைய சங்கம் அதை பத்தி ஏன் அன்புமணி ராமதாஸ் பேசல? அப்போ மொத்தமாகவே முரண்பாடுங்க. உண்மையை சொன்னா நான் தெளிவா சொல்றேன். பாஜக, பாமக, தமாக பத்தி சொன்னாங்க. நீங்க தேமுதிக தேஞ்சு போச்சுன்னு சொல்ற தமாக நண்பர் அண்ணன் சொல்றாங்க. தமாக எல்லாமே வச்சு பாருங்க. தமாக கட்சியே இல்ல, ஊருக்கு ஒருத்தோட இல்ல. அந்த கட்சி காணாம போன கட்சி. கட்சி இல்லன்னா சார் கூட்டணி வச்சீங்க. தேமுதிக தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கும் பலமுள்ள கட்சியாக இருக்கிறது. ஏன் ராசியா கூட்டணி சொன்னா அன்றைக்கு அம்மாவுக்கும் கேப்டன் விஜயகாந்த் கடைசி தேர்தல்ல அவங்க கடைசி தேர்தல்ல தேமுதிக வாங்கினது 2% குறைவான வாக்கு தானே? இல்ல இருக்குதுங்க. அதாவதுங்க இன்றைக்கும் தேமுதிக அதிமுகவோடு மிக இணக்கமா இருக்கு. நான் அந்த ஒரு வார காலத்துல களத்துலயும் சொன்னேன் சார். வெளியில வந்து வாட்ஸ்அப் செய்தி வச்சோ யாரோ சொன்ன வச்சோ சொல்ல களப்பணியில நான் ஈரோடு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவால தேமுதிகவுக்கு ஏற்பட்ட சேதாரங்களை கடந்து கூட ஓட் டிரான்ஸ்பர் நடக்கும்ன்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு பிரியன். அதெல்லாம் தேமுதிக தொண்டர்கள் ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சியை இன்னும் காங்கிரஸ் கட்சியை இன்னும் தமிழ்நாட்டுல ஒவ்வொரு கட்சியா சொல்லுங்க. பாமகவை ஒவ்வொரு கட்சியா உடைத்தது யாருங்க? கடந்த காலத்துல அளித்தது யார் சொல்லுங்க? அப்ப கூட்டணி வைக்கிறியா? அப்ப இதை மட்டும் தேமுதிக மட்டும் அதிமுகவோடு பொருத்தி பார்க்கறதுக்கு காரணம் என்ன? தேமுதிக கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்தை மீண்டும் ஒரு வலுவூட்ட வேண்டும் என்று எடப்பாடியார் மனதாக விரும்புகிறார். மறைந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மீது அளப்பரிய அன்பு கொண்டுள்ள இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோடு இன்னைக்கு இணக்கமாக இருந்து கொண்டு நான் ஒவ்வொரு பகுதியிலும் பாக்குறேன். இப்ப நீங்க இன்னைக்கு பார்த்த கடந்த தேர்தல்ல 36 தொகுதிகள்ல பாமகனால அதிமுக வெற்றி பெற்றது அப்படின்னு திரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாருன்னா உங்களுக்கு யாரு வந்திருந்தா பலம்? பாமக வந்திருந்தாதான் பலம்னு அவங்க சொல்றாங்க. மிகப்பெரிய தவறுங்கள். உண்மையை சொன்னா பாமக அதிமுகவோடு இணைகிற போது பட்டியலினத்து மக்கள் வாக்களிப்பு இல்லை. அதுதான் உண்மைங்க. உண்மையை சொன்னா அதிமுக வாக்கு பாமகவுக்கு முழுமையா போச்சுங்க. ஆனா ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கணக்கு சொல்றீங்களே. கடைசி நேரம் வரை ஒரு கட்சியை மிக கேவலமாக மோசமாக திட்டுவாங்க. அடுத்த நாள் கூட்டணி. இதை வந்து தொண்டர்கள் விரும்புறதும் இல்ல. யாரு பாமக கூட்டணிக்காக கடைசி வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தினது? யாரு? சிவி சண்முகம் ஏன் அவ்வளவு கோவப்படுறாரு பிரச்சார கூட்டத்துல? பாமக 2 புறமும் பேசிக் கொண்டிருந்தது உண்மை. பாமக அதிமுக நேரம் பேசினாங்களா? நீங்க பாஜக இல்லாம சிறுபான்மை மக்கள் வாக்குகள் கிடைக்கும்,
பாமக இல்லாம பட்டியலின வாக்குகள் கிடைக்கும், பாமகனால ஒரு லாபமும் இல்லைன்னா அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடத்தாமலே இருந்திருக்கலாமே. பேச்சுவார்த்தை அதிமுக நடத்தவே இல்லைங்க. நான் இன்னும் சொல்றேன், பாமக தான் விரும்பி வந்தது. அந்த கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யார பார்த்தாங்க? எடப்பாடியார் ஏமாந்து சந்திச்சாங்க. பாமக அதாவது பேரம் பேசிய கட்சியின் அண்ணன் சி.வி. சண்முகம் சொன்ன மாதிரி பாமக குறித்தான அவநம்பிக்கை அந்த கட்சியிலே உண்டுங்க. கடந்த காலத்துல அதிமுக எப்போதுமே கூட்டணி கட்சிகளுக்கு முழுமையான வாக்குகளை அளிக்குங்க. பாமகவே அந்த கட்சியில தொண்டர்களே நம்புறது இல்லைங்க. அதனாலதான் கடந்த காலத்தில் பாமக தோல்வி சந்திச்சது. இன்னும் சொல்ல போனா 10.5 அந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில முழுமையாக எதிர்த்தவரை எல்லாம் கூட வைத்துக் கொண்டு இந்த மாதிரி ராசியான கூட்டணி என்கிற அதிமுகவை குறைத்து பேசுகின்றவர்கள் பொருந்தா கூட்டணி அமைச்சர் யாரு பாருங்க, 0 மதிப்பெண் சார். பாஜகவுக்கு 0 மதிப்பெண் போடுறது ராமதாஸ் ஐயா. இந்தி அதே மாதிரி இந்துத்துவா இதை மட்டுமே மூலதனமாக கொண்ட இயக்கம் பாஜக சொல்லிட்டு அவர்களோட கட்டி அணைக்கிற பாஜகவை யார் ஏற்பாடு பாருங்க. அதுதான் பொருந்தா கூட்டணி. திரு மணிகண்டன் திமுக காங்கிரஸ் கூட்டணி குறித்து ஏதாவது விமர்சனம் வைப்பாருன்னு பாத்துட்டே இருந்தேன். நீங்க வைக்கவே இல்ல. அடுத்த ரவுண்ட்ல வைப்போம். இல்ல நான் ஞாபகப்படுத்தினதுனால நான் வைக்க வேணாம். நீங்க இயல்பா பாஜக குறித்து பேசினதே போதும், பாமக குறித்து பேசினது அடுத்த ரவுண்ட்ல வேணா நினைவு வந்துச்சுன்னா பேசலாம். ஒண்ணும் இல்லைன்னா தவறு ஒண்ணும் இல்லை. சரி, ஓகே புரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும், பாத்துறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திரு மனுஷ், திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் முரண்பாடான கூட்டணி அப்படின்னு திரு ராமதாஸ் சொல்றார். தேர்தல் அந்த நேரத்துக்கான ஒரு கூட்டணி. நீங்க எப்படி பாஜக எதிர்ப்பு, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறத ஒரு இலக்கா வைக்கிறீங்களோ அது மாதிரி அவங்க ஒரு இலக்கை வைக்கிறாங்க. இதுல இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி, இந்த கூட்டணி முரண்பாடான கூட்டணின்னு எப்படி முடிவுக்கு வர முடியும்? முதல்ல என்னுடைய வேலையை மிகவும் சுலபமாக்கிவிட்ட நம்முடைய 2 நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக இன்னைக்கு அதிமுக கூட்டணியை பற்றியும், அவர் மணிகண்டன் பார்த்தீங்கன்னா இவர்களுடைய கூட்டணியை பற்றியும் ரொம்ப அழகாக விளக்கினார்கள். அதனால அவங்க 2 பேருக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இந்த ராசியான கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொன்னீங்க. அதிமுக தேமுதிக அவர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க யாருமே மக்களுடைய நம்பிக்கையை சார்ந்தோ அல்லது மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய இவர்கள் மீதான அபிமானத்தை சார்ந்தோ இந்த தேர்தலில் போட்டியிடல, ராசியை நம்பி இறங்கி இருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. ஏனென்றால் அதை தாண்டி அவர்களுக்கு சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. ராசி இருந்தால் அதிர்ஷ்டம் இருந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலை தான் இங்கே இறங்கியிருக்காங்க. இப்போ இந்த திமுக கூட்டணி முரண்பாடான கூட்டணி, இது திமுக காங்கிரஸ் கூட்டணின்னு சொல்கிறப்போ இந்த எலெக்ஷன் எடுத்துப்போம். இந்த எலெக்ஷனில் கொள்கை சார்ந்து திமுகவுடைய கொள்கைகளுக்கும் காங்கிரஸுடைய கொள்கைகளுக்கும் என்ன முரண்பாடு? இந்த தேர்தலில் வைக்கிற அஜெண்டாவில் ஏதாவது முரண்பாடு இருக்கு? இந்த தேர்தல்னு கேட்டா இல்ல அதாவது எல்லா கட்சிகளோடும் முரண்பட்டு இருக்காங்க. ஆனா ஒரு 5 வருடமாக, ஒரு 5-6 வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த கூட்டணியில் மோடியினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும், இந்திய நாட்டில் ஜனநாயக அமைப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதே போல ஈடி போன்ற அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு ஜனநாயக அமைப்புகளை அச்சுறுத்துவது, மாநில சுயாட்சிக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, கவர்னர்களை வைத்துக்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை சீர்குலைப்பது, இது எல்லாவற்றிற்கும் எதிராகத்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு பாஜக எதிர்ப்பு, மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிற அரசியல் காரணம் இருந்தா, திமுக அதிமுகங்கிற மாற்று அரசியல்னு ஒரு அரசியல் காரணம் இருக்கு பாஜக தலைமையிலான கூட்டணிக்கு. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப உதாரணமாக ஐயா ராமதாஸ் அவர்கள், அவர் ஏன் மோடி திரும்பவும் பிரதமர் ஆகணுங்கிறதுக்காக இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் அவர் சொல்லியிருக்காரா? அதாவது இந்தந்த காரணங்களுக்காக இவங்க மிக கடுமையான விமர்சனங்களை எல்லாம் முன் வச்சாங்க. சரி, இந்தந்த காரணங்களுக்கு சொன்னாரு 10 ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்திருக்கிறாரு, மீண்டும் அதை தொடரும். இல்ல, ஆனா 6 மாசத்துக்கு முன்னாடி தான் சொன்னாரு பாஜக ஆட்சிக்கு 0க்கு கீழே தான் மதிப்பெண் கொடுப்பேன்ட்டு. அப்ப 0க்கு முன்னாடி ஒரு 1 போட்டு 10 சீட்டு அது மாறிடுச்சு. அது 0க்கு முன்னாடி ஒரு 1 தான் போடப்பட்டிருக்கு, வேற ஒண்ணுமே நடக்கல. இங்க 6 மாசத்துல இந்த நல்லாட்சியா எப்படி மாறிச்சது? அப்போ 10 ஆண்டுகள் நல்லாட்சி கொடுத்திருந்தாருன்னா அந்த 10 ஆண்டுகள் மதிப்பெண்ணை ஏன் அவர் கொடுக்கல 6 மாசத்துக்கு முன்னாடி? நீங்க இந்தியா கூட்டணியிலயோ இங்க தமிழ்நாட்டிலேயோ முரண்பாடுகளை கடந்து நீங்க ஒரு புள்ளியில இணையிற மாதிரி அவங்களும் சில முரண்பாடுகளை கடந்தாங்கன்னா இப்ப இவங்க எல்லாருமே கேட்டாங்க. இப்ப அவர்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது. அதாவது திமுக, நாங்க ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இல்ல, நாங்க திமுக ஒரு மாநில கட்சிங்க. இது இந்தியாவுடைய பிரதமர் யார், அவருடைய 10 ஆண்டு கால ஆட்சி என்ன,
இவர்கள் வைத்த விமர்சனங்கள், அதாவது பாஜக 26 வரைக்கும் தொடர்றாங்க. யாரு 26 வரைக்கும் அவங்களுக்கு இந்த கொள்கை இருக்கு. திமுக அதிமுகங்கிற மாற்று அரசியல அது வரைக்கும் அவங்க நீட்டிக்க போறாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இங்க தொடங்கி இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இது தமிழ்நாட்டுல மாற்று அரசியலுக்கான தேர்தலா, இந்தியாவில் மாற்றத்திற்கான தேர்தலா? நீங்க சொல்லுங்க. அவங்க பார்வையில ரெண்டும் தான். இல்ல அப்ப இந்தியாவினுடைய மாற்றத்துக்காகன்னு சொன்னா, மோடி நல்லாட்சி கொடுத்தாரு அப்படின்னு ராமதாஸ் அவர்கள் நினைச்சா, அவர் 6 மாசத்துக்கு முன்னாடி 0க்கு கீழே மதிப்பெண் கொடுப்பேன்னு சொன்னதை வாபஸ் வாங்கணும். அது தப்புன்னு சொல்லணும். இப்ப சொன்னது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 10 வருஷத்துக்கு முன்னாடியோ சொன்ன ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்போ அடிப்படையில் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ரெண்டாவது, பாஜக கொண்டு வந்த எல்லா சட்டங்களையும் பாமக வந்து பாத்தீங்கன்னா ஆதரிச்சிருக்காங்க நாடாளுமன்றத்தில். அப்படி பார்க்குறப்போ திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி ஒரு முரண்பட்டு அவங்க வந்து சில விஷயங்களை, மாநில உரிமைகளை பத்தி பேசுறாங்க, அப்புறம் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசுறாங்க. பாமகவினுடைய ஒரு கொள்கையாவது எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாஜக வந்து அதை ஏற்றுக்கிட்டு இருந்திருக்காங்களா, அதுக்கு ஆதரவாக பேசியிருக்காங்களா? சமூக நீதி சார்ந்த விஷயங்கள், மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள், பாமக பல முக்கியமான கொள்கை. இப்போ விவசாயிகளுடைய நலன்களை பற்றி தனியாக விவசாயிகள் பட்ஜெட்லாம் போடுறாங்க பாமக வந்துட்டு பார்த்தீங்கன்னா. ஆனால் விவசாயிகள் அந்த 3 வேளாண் சட்டங்கள் வந்தப்போ அதுக்கு ஆதரவாக தான் வந்துட்டு அவங்க நின்னாங்க. அப்போது உங்கள் பாலிசி என்ன? தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை பேசுவீங்க, ஆனால் பாராளுமன்றத்தில் போயிட்டு இதுக்கு எதிராக இவங்க பேசுகிற எல்லா கொள்கைகளுக்கும் எதிராக மோடி நடவடிக்கை எடுக்கல. பாஜகவுடைய எல்லா கொள்கைகளையும் பாமக ஏற்றுக்கொள்வதாலே கூட கூட்டணி அமைஞ்சிருக்கலாம்ல. இல்ல நீங்க சொல்றது அடிப்படை. அப்ப நீங்க அதை ஏற்றுட்டு இருந்திருக்கணும். என்ன நடக்குதுங்கன்னா, இங்க வந்து தொடர்ந்து வேற ஒரு கொள்கையை பேசுறீங்க. தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளை பத்தி பேசுறீங்க, சிறுபான்மை மக்களை பத்தி பேசுறீங்க. ஆனா குடியுரிமை திருத்த சட்டம் வந்தப்ப பாமக ஆதரிக்கிறாங்க. ஆனா இங்க இருந்து அரசியல் களத்துல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு ஆதரவா இருக்கோம், விவசாயிகளுக்கு ஆதரவா இருக்கோம். ஒண்ணு இல்லைங்க, பாட்டாளி மக்கள் கட்சின்னு பேர் வச்சிருக்காங்க. இங்க வந்து தொழிலாளர் விரோத சட்டங்களை பாஜக அளவுக்கு, இந்த அரசு அளவுக்கு இயற்றிய எந்த அரசும் இந்தியாவில் கிடையாது. ஆனா இது இவ்வளவை செய்யக்கூடியவர்களை ஆதரித்துக் கொண்டு விவசாய நலன்கிறீங்க, சிறுபான்மை நலன்கிறீங்க, மாநில உரிமைங்கிறீங்க. உங்க ஸ்டாண்ட் தான் என்ன? திரு பிரியன், பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது, திரு மோடி மீண்டும் பிரதமராக வரக்கூடாதுங்கிற அந்த பொலிட்டிக்கல் ரீசனோட டிஎம்கே. இந்த பக்கம் திமுக அதிமுகவுக்கான மாற்று அரசியல், மோடி மீண்டும் பிரதமராகணும், பாஜக மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும் அப்படின்னு பாஜக கூட்டணி. இதுல இந்த நடுவுல அதிமுக தான் பொலிட்டிக்கல் ரீசனோட இந்த தேர்தலை எதிர்கொள்ளாம இருக்கிறாங்களா? அவங்க ஒரு புரிதலோட மைய கருத்துல இருந்து விலகி இருக்காங்க. இந்த எலெக்ஷனோட மைய கருத்தே வந்து மோடி கண்டினியூ ஆகணுமா வேண்டாமான்றதான் மைய கருத்து. அதுல இருந்து நீங்க விலகி நீங்க மாநில கட்சி திமுகவை டார்கெட் பண்றது 26 எலெக்ஷன் மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுக்கும். என்ன இம்பாக்ட் கொடுக்கும் பொலிட்டிக்கல்? அதான் இது வந்து உண்மையிலேயே என்ன மாதிரி இம்பாக்ட்? ஏன்னா வந்து 80% திமுக தாக்குதல், 20% பாஜகவை பத்தி ஒரு சாஃப்டான ஒரு அணுகுமுறை. கேட்டா வந்து கூட்டணி தர்மம் அப்படின்னு பழைய காலத்துல கூட்டணி வந்தாச்சு ஏன் விமர்சிக்கணும்ன்றாரு திரு இபிஎஸ். ஆக்சுவலி கூட்டணி தர்மத்துக்கு அர்த்தம் என்னன்னா, கூட்டணியில் இருக்கும்போது உங்க ஓட்டு அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அவங்க ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அதுதான் கூட்டணி தர்மம். நீங்க கூட்டணியில் இருந்தீங்கன்ற காரணத்துக்காக நீங்க வந்து அவங்களை விமர்சிக்க கூடாதுன்றது கூட்டணி தர்மம் கிடையாது. நீங்க அடுத்த வாட்டி வேற ஒரு கட்சியில் இருப்பீங்க, அடுத்த வாட்டி வேற கட்சியோட இருப்பீங்க, அதுக்கு அடுத்த வாட்டி வேற கட்சியோட இருப்பீங்க. அப்போ எத்தனை கூட்டணி தர்மத்தை நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க? கூட்டணி தர்மம்லாம் கிடையாது, கூட்டணியில் அதர்மம் தான் ஜாஸ்தி. அதனால அது கூட்டணி தர்மம் எடப்பாடி சொல்றது. பிரைம் மினிஸ்டர் என்ன பேசியிருக்கார்? நேற்று பிரைம் மினிஸ்டர் பேசின ஒரு வார்த்தைக்கு எடப்பாடி இதுவரை பதில் சொல்லிருக்காரா? அவர் உண்மையிலேயே பாஜக விட்டு பிரிஞ்சு வந்தது அதோட அடையாளம் வந்து அவருக்கு சிறுபான்மையோர் ஓட்டு கிடைக்கணும், இல்லை தலித் ஓட்டு கிடைக்கணும், இல்லை மோடி எதிர்ப்பு ஓட்டு கிடைக்கணும்னா நீங்கள் வந்து அதுக்கேற்றபடி ரியாக்ட் பண்ணணும். திமுகவுக்கு அது ஒரு பலமாக இருக்குது, சீமானுக்கு மோடி எதிர்ப்பு ஓட்டு ஒரு பலமாக இருக்குது. அதுலேருந்து நீங்கள் எடுக்கணும் தானே வெளில வரீங்க. எப்படி எடுக்க போறீங்க? நேற்று என்ன பேசியிருக்கார் பிரைம் மினிஸ்டர்? ஜெயலலிதாவின் கனவை சிதைத்த பாவம் இவர்களை சேரும். யாரா? எடப்பாடியை சேரும். ஜெயலலிதாவின் கனவை சிதைத்த பாவம் எடப்பாடியை சேரும். நேரடியாக சொல்லி 48 மணி நேரம் ஆகுது சார், ஒரு பதில் கிடையாது சார் உங்ககிட்ட இருந்து. இந்திய எதிர்ப்பு பிஞ்சு எதிர்ப்புனார் அண்ணாமலை. எடப்பாடிட்ட இருந்து ஒரு பேச்சு காணும். உணர்வு ரீதியா அண்ணா பேர்ல கட்சி வச்சிருக்கிற எடப்பாடி அவர்கள் அண்ணாமலைக்கு ஒரு பதில் கூட சொல்லாத இருக்காரு சார். இதுக்கு மேலையும் பாஜக விமர்சிக்க கூடாதுன்னு திரு இபிஎஸ் இருக்கிறாரா? அப்படி இருந்தா என்ன லாபம் அவருக்கு கிடைக்க போகுது எலெக்ஷன்? இல்ல களத்தில் நடப்பதை பார்க்காமல் பேசுகிற பேச்சு. நான் வந்து ஒவ்வொரு இடங்களும் போயிட்டு தினசரி ஒவ்வொரு ஊர்ல இப்போ குறிப்பா அண்ணன் எஸ்பி வேலுமணி, எம்எஸ் ஆனந்தன், படம் பரமசிவம், எடப்பாடி பேசினாரா சொல்லுங்க சார். இல்ல நான் சொல்றேன் எடப்பாடி பேசினது சொல்லுங்க. பாஜகவை ஒரு குப்பைன்னு பேசுறாங்க, நோட்டாவை விட மோசமாக ஒரு குப்பைக்கு இணையான கட்சி, குப்பையில் போட வேண்டிய கட்சி பேசுறாங்க முன்னாள் அமைச்சர்கள். எடப்பாடி பேசினது சொல்லுங்க சார். எடப்பாடியார் நீங்க சொல்ல நானே மான ஒரு தலைவர், அவர்
சார் நாணயம் எல்லாம் பேசாதீங்க அரசியல்ல. யாருக்கு நாணயம் இருக்கு அரசியல்ல? நாணயம் யாருக்கு சார் அரசியல் இருக்கு? தர்மம் கிடையாது, அதர்மம் தான் இருக்கு. சிவி சண்முகம் பேசுறாரு, இல்ல சிவி சண்முகம் பேசுறாரு, வேலுமணி பேசுறாரு, கேபி முனுசாமி பேசுறாரு, செல்லூராஜ் பேசுறாரு, எல்லாரும் பேசுறாங்க. இபிஎஸ் பேசுறாரா? இபிஎஸ் குறித்து வைக்கிற விமர்சனத்திற்கு ஜெயலலிதாவுடைய கனவை சிதைத்தவர் இபிஎஸ்ங்கிறது டைரக்ட் சார்ஜ் இபிஎஸ் மேல. அதுக்கே பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. இன்றைக்கு கூட கச்சத்தீவு பிரச்சனையில மிக கடுமையா பேசினார். கச்சத்தீவு பிரச்சனையில வெறுமனே தேர்தலுக்கு குறிப்பிடல. அதாவது சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள், அதிமுக. அதனால இதை கூட கடுமையாக பாஜக மக்களை ஏமாற்றுகிறது பேசினார். சார் இப்ப 4 நாள் ஆச்சு, போக போக பாருங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நிச்சயமாக எதிர்வினையை அதிமுக மிக கடுமையாக பாஜகவை நான் கூட இருக்கிறேன். மிக மிக கடுமையாக அதிமுக பேசிக்கொண்டே வருது. அண்ணாமலை மட்டுமல்ல, இமயமலை சூடு வரலன்றீங்க. ரகு சார், கச்சத்தீவு பத்தி பேசுறீங்களே, ஜெயலலிதா சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லிட்டா, கச்சத்தீவுல ஜெயலலிதா பண்ண ஒரு விஷயத்தை சொல்லிட்டா உங்களுக்கு சார். கச்சத்தீவுல ஜெயலலிதா பண்ண ஒரு விஷயத்தை சொல்றேன் கேட்டுக்கோங்க. 2003 வாஜ்பாய்க்கு ஜெயலலிதா என்ன தெரியுமா லெட்டர் எழுதினாங்க? கச்சத்தீவை நம்ம லீஸுக்கு எடுக்கணும், கச்சத்தீவு மேல இலங்கைக்கு உள்ள இறையாண்மையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த லெட்டர் எழுதிருக்காங்க. நான் எடுத்து காமிக்கிட்டா என்ன? 2003 வாஜ்பாய்க்கு எழுதின லெட்டர். இடைவெளிக்கு பிறகு பேசுவோம், ரொம்ப நேரம் கடந்துட்டோம். இடைவெளிக்கு பிறகு வரட்டுமா? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்விட திரு முனவர் பாஷா, பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புன்ற அந்த ஒற்றை புள்ளியில திமுக கூட்டணி கட்சிகள் இணைஞ்சிருக்கிற மாதிரி பாஜக கூட்டணியில இணைஞ்சிருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அந்த ஒற்றை இலக்குங்கிறது இருக்கா? மீண்டும் 3வது முறை பாரத பிரதமராக நரேந்திர மோடி வர வேண்டும் என்ற அந்த ஒற்றை இலக்கு. ஏன் என்று சொன்னால், இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் இந்தியாவினுடைய பலத்திற்காகவும் வலிமைக்காகவும் மீண்டும் பாரத பிரதமராக. ஏன் என்று சொன்னால், எதிர்க்கட்சிகளை பொறுத்தவரை அவர்களால் ஒருவரை அடையாளப்படுத்தக்கூட முடியாத நிலையிலே தான் ஐஎன்டிஏ கூட்டணி இருந்து கொண்டிருக்கிறது. தூது போது கடைசி நிமிஷம் வரைக்கும் அதிமுக பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதிமுகவை எல்லாம் இணைத்து ஏற்கனவே இருந்த அந்த கூட்டணி நிலைக்க வேண்டும் என்ற முயற்சியில தலைவர் வாசன் ஈடுபட்டது மறுக்க முடியாத உண்மை. இல்ல, என்ன செய்திகள் வந்துச்சுன்னா, திரு வாசன் கட்சியிலயோ திரு ராமதாஸ் கட்சியிலயோ தொண்டர்கள் அதிமுக பக்கம் போகணும்னு விருப்பப்பட்டுட்டே இருக்கிறாங்க. தலைமைதான் அந்த முடிவு எடுக்கிறாங்க பாஜக கூட்டணி. எந்த அரசியல் கட்சியிலையும் தலைமை எடுக்கிற முடிவை கடைசியில் தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். என்று சொன்னால் தலைமைக்காகத்தான் தொண்டர்கள் இருக்கிறார்கள். தலைமை ஒரு முடிவு எடுக்கிறது என்று சொன்னால் அந்த கட்சி தொடர்ந்து வளர்ந்து வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த தொண்டர்கள் அதற்காக உழைப்பார்கள். அந்த அடிப்படையிலே தான் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி 3வது முறையாக வர வேண்டும் என்ற அந்த ஒற்றை புள்ளியிலே தான் பாரதிய ஜனதா தலைமையில் இருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் எல்லா கட்சிகளும் இணைந்திருக்கிறார். ரகு, அதுல சில ஆசைகள், சில மாற்று கருத்துக்கள் தொண்டர்களுக்கு இருக்கலாம். ஆனா கட்சி தலைமை இறுதியா ஒரு முடிவு எடுத்தாச்சுன்னா அதுலயே ஸ்டிக்கானா இருக்க மாட்டாங்களா தொண்டர்கள்? அதுல நியாயம் இருக்கணும்ல. கட்சி தலைமையே எடுத்தாலும் அதுல ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கணும்ல. நான் திரு முனவர் பாஷாக்கு சொல்றேன், மூப்பனார் இருக்கும்போது பிஜேபியோட கூட்டணி சேர்ந்திருப்பாரா? 98ல அவருக்கு பிரஷர் இருந்திருக்காதா? அந்த வாஜ்பாய் ஆட்சியை காப்பாற்றணும்னா இவங்கள்ட்டையும் கேட்டிருப்பாங்க. அப்புறம் 2001 அவர் ஜெயலலிதாவோட கூட்டணி வைக்கும்போது அதுக்கு முக்கியமான காரணம் திமுகவோட பிஜேபி போனதுன்னு. நீங்க திரு மூப்பனாருடைய செக்யூலர் கிரெடென்ஷியல்ஸை கொஸ்டினே பண்ண முடியாது. அவர் மக்கள் தலைவரா, பாப்புலரான லீடரா அடுத்தது அது. ஆனா இந்த விஷயத்துல அவர் கட்சி தலைமையே முடிவெடுத்தாலும் கன்வின்ஸ் பண்ணணும் தொண்டர்களை. ஆமா, நான் கேக்குறேன், வாசன் அந்த முடிவு எடுத்துட்டு இப்ப அவர் பக்கா பிஜேபி கார மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. பிஜேபி கட்சி இணைச்சிடலாம். அதுக்கு வெளியில இருந்துகிட்டு சப்போர்ட் பண்றது கூட உள்ளாரியே போயிட்டு நீங்க அவ்வளவு வேமெண்டா சப்போர்ட் பண்ணிருக்கலாம். ஏன்னா 2 டைம் அவர் இதுல இருந்தார், எம்பியா இருந்தார், மினிஸ்டரா இருந்தார். அதுக்கு முன்னாடி திரு மணிகண்டனுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். 1.5 கோடி தொண்டர்கள் நாங்க இப்ப 2 கோடின்றாங்க. ஆனா ஏடிஎம்கே உடைய ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் அவங்க பொதுச் செயலாளர் சொல்றதுதான் வார்த்தை. மற்ற எல்லா மினிஸ்டர்ஸும் நாங்க பிஜேபி எதிர்க்கிறோம், பிஜேபி திட்டுறோம், என்ன வேணா சொல்லிட்டு போட்டோங்க. திரு எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு எதிராக, திரு மோடிக்கு எதிராக பொறுத்துருங்கன்றார். இதுதானங்க தருணம். எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க பேசுறது அதான் சொல்றேன். நான் நியூட்ரல் அப்சர்வர் என்ன சொல்றேன் கார்த்திகேயன், ஒரு கன்விக்ஷன் இருக்கணும். நீங்க திமுக கூட்டணியில திமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இவங்க யாராவது
இப்போ பிஜேபிக்கு இணக்கமா போவாங்களா? பிஜேபி எதிர்க்கணுங்கிற ஒரு ஒற்றை அஜெண்டா அவங்களை இணைக்குது. டெஃபினட்டா இப்ப சொல்லலாம் திமுக நீங்க முன்னாடி இருந்ததுன்னு நீங்க ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில அவங்க பிஜேபியோட இணக்கமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? வேமெண்டா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க அளவுக்கு அவங்களோட அதிகமா கூட விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் எதிர்த்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ரேலிங் பாயிண்ட் இல்ல இவங்களுக்கு. அதனால அந்த கேள்வி எழுந்துகிட்டே தான் இருக்கும். திரு எடப்பாடி பழனிசாமி பப்ளிக்கா திரு மோடி தான் பிஜேபி அவர் கேள்வி கேட்கணும். அப்படி இல்ல அட்லீஸ்ட் அமித்ஷா யாரையாவது கேள்வி கேட்டிருக்காரு? அவரு அண்ணாமலை பத்தி கூட பேசுறது கிடையாது. 2 வாரம் டைம் கேட்ட பிறகு நம்ம கொடுக்கல. 2 வாரத்துல எலெக்ஷன் வந்துரும். 19ஆம் தேதி எலெக்ஷன். அதுக்கு முன்ன இல்ல நாங்க பிஜேபியை எதிர்த்து பத்திரிகையாளர்கள் ரொம்ப கேள்வி கேக்குறாங்க கூட்டணி வெளியில வந்துட்டோங்கிறது மட்டுமே மக்கள் வந்து இவங்க பிஜேபிக்கு எதிரானவர்கள் காரணம் கிடையாது. சரி, சுருக்கமா உங்களோட கன்விக்ஷன் வெளில வரணும். ஒரே நிமிஷம் சார். 2014 தேர்தலில் இதே மாதிரி 3% வாக்கு வங்கி உள்ள பாஜகவை அம்மா கடைசி வரை பேசவே இல்லை. இறுதியில் இதே மாதிரி உங்களை போன்ற பத்திரிகையாளர் கேட்ட பிறகு மோடியா லேடியான்னு சொன்னாங்க. மோடியா எடப்பாடியாங்கிறது அந்த இது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மனுஷ், பாஜகவுக்கு திமுக எதிர்ப்பு, மோடி மீண்டும் பிரதமர் ஆகணும், பாஜக கூட்டணிக்கு அந்த இலக்கு இருக்கு. ஏன் நம்ம இலக்கே இல்லை, அவங்களுக்கு அரசியல் காரணமே இல்லை அந்த கூட்டணிக்குன்னு ஏன் இல்லை? அவங்களுக்கு வந்து காரணங்கள் இருக்கட்டும். ஆனால் நான் என்ன அடிப்படையில் நான் இதை பார்க்குறேன்னா, ஒரு கூட்டணிக்கு வந்து கட்சி தலைவர்கள், அந்த கட்சி தலைமையை தொண்டர்கள் ஓட்டு போடுவாங்கன்றது மட்டும் கிடையாது. பொதுமக்களிடம், பொதுமக்களுடைய பர்செப்ஷனில் அவங்க வின் பண்ணுறாங்களாங்கிறது தான் கட்சி சாராத பொது வாக்காளர்கள். அப்படி பார்க்குறப்போ என்ன நேற்று ஒன்று பேசுனாங்க, இன்னைக்கு ஒன்று பேசுகிறாங்க. அப்போ நேற்று காலையில் ஒருத்தர் கூட கூட்டணி பேசுகிறாங்க, மத்தியானம் அதுக்கு எதிராக இருக்கவங்கள்ட்ட போய் கூட்டணி பேசுகிறாங்க. அப்போ இவங்களுடைய கூட்டணியினுடைய அடிப்படை என்ன? நம்பகத்தன்மை. இந்த நம்பகத்தன்மை இல்லாத கூட்டணிகள் என்பது தேர்தலில் முற்றாக நிராகரிக்கப்படும். இன்னொன்று, கச்சத்தீவு பிரச்சனையை ஏன் எழுப்புறாங்க? கச்சத்தீவு பிரச்சனை இருக்க எல்லா டாக்குமெண்ட்டும் பொது வழியில் இருக்கக்கூடியது. திடீர்னு வந்து ஆர்டிஐ போட்டு எடுத்துன்னு ஒரு நாடகத்தை நடத்துறாங்க. பெரியன் ரொம்ப தெளிவாகவே சுட்டி காட்டினாரு. அவருடைய இறுதி ஒப்பந்தம் போடப்பட்டப்ப திமுக ஆச்சரியே கிடையாது. ஆனால் அந்த ஒப்பந்தத்துக்கு எதிராக நாங்கள் போட்ட தீர்மானங்கள், கலைஞர் தெரிவித்த கண்டனங்கள், இது எல்லாமே இன்னைக்கும் பொதுவெளியில் இருக்கு. ஆனால் இவங்க இது ஏன் கிளப்புறாங்கன்னா, சீனா இவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பை இந்திய நிலப்பை இது பண்ணியிருக்கு. பங்களாதேஷுக்கு போன வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் அளவுக்கான இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தாரை வார்த்திருக்காங்க. இது எல்லாத்தையும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக இதை பேசுறாங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரல் பாண்ட் இருக்கு, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 7 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் இருக்கு. இது எல்லாம் பொதுவெளியில் பேசப்படக்கூடாது. அதாவது அந்த கோல் போஸ்ட்டை மாத்தணும். எது பேசு பொருளா இருக்கு? பேசு பொருளாங்கிறது இல்ல, மக்கள்கிட்ட பேசு பொருளா இருக்குது. கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு, வேலையில்லா திண்டாட்டம், இதுதான் மக்கள்கிட்ட பேசு பொருளா இருக்கு. செயற்கையாக ஒரு பேசு பொருளை உருவாக்க முயற்சிக்கிறார். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து வந்தவர்களுக்கும் நேர்பட பேச நிறைவு. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டப்பட்டது